முன்னாள் வங்கி அதிகாரி திரு கோபாலகிருஷ்ணன் அவர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். இப்ப பொதுமக்களுக்கு விரல்கள்ல மை வைக்கப்படும் அப்படின்னு வந்திருக்க இந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு பொதுமக்களுடைய சிரமத்தை குறைக்கும் நினைக்கிறீங்க? அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. பொதுமக்களுடைய சிரமத்தை குறைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மாறாக பொதுமக்களுக்கு இது சிரமம் தான் கொடுக்கும். ஆனால் ஒன்று, ஏற்கனவே ஒரு அடையாள சீட்டை காட்டி ஏதோ ஒரு அடையாளத்தின் ஒரு நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் பணம் கொடுத்திருக்கிறார்கள். இதை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருந்தால் மீண்டும் அவர்கள் வரும்போது அது தங்களுடைய கம்ப்யூட்டரில் தெரியும்படியான ஒரு ஏற்பாடை அவர்கள் செய்து கொள்ள வேண்டுமே தவிர வருபவர்களுக்கு மை வைப்பது என்பது அவ்வளவு ஒரு நாகரிகமாக தோன்றவில்லை. அதாவது வாக்குச்சாவடியில் செய்யும் அதே விஷயத்தை வங்கி கவுண்டர்களிலும் செய்ய வேண்டும் என்பது தேவையற்ற ஒரு விஷயம். இதை உண்மையாக கூடுவதற்கு காரணம் ஏடிஎம்களில் போதுமான அளவு பணம் இல்லாமல் இருப்பதால் தான் ஏடிஎம்க்கு போகாதவர்கள் வங்கிக்கு வருகிறார்கள். அப்படியே வங்கிக்கு வருபவர்கள் கணக்கு வைத்திருப்பவர்களை பற்றிய பிரச்சனை இல்லை. அங்கு கணக்குகளிலேயே தெரியும் இவர்கள் ஏற்கனவே இந்த பணம் எடுத்திருக்கிறார்கள், இன்னும் இப்பொழுது இந்த வாரத்தில் எவ்வளவு எடுத்திருக்கிறார்கள் என்பது கணக்கிலேயே தெரியும். அதை தவிர கணக்கு இல்லாதவர்கள் படிவத்தை நிரப்பி பணம் பெறுபவர்களுக்கு ஒரு கால் இந்த மையிடுவது என்பது அதை தவிர்த்திருக்கலாம். அதற்கு பதில் அவர்களிடம் பெற்ற அந்த அடையாள சீட்டின் எண்ணை பதிவு செய்து கொண்டு அதை மீண்டும் சரிபார்க்கக்கூடிய ஒரு ஏற்பாட்டை அவர்கள் கம்ப்யூட்டர் மூலம் செய்து கொண்டிருந்தால் சிறப்பாக இருக்கும். திரு கோபாலகிருஷ்ணன், இது போன்று விரலில் மை வைக்கும் முறை இதுக்கு முந்தைய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில இது மாதிரி பின்பற்றப்பட்டிருக்கா? வங்கித்துறையை பொறுத்தவரை நான் நிச்சயமாகவே சொல்ல முடியும், இத்தகைய ஒரு முறை பின்பற்றப்படவில்லை. தேசியமயமாக்கப்பட்ட பிறகு இப்படி ஒரு நிலைமை ஏற்படவே இல்லை. அதற்கு முன்பும் குறைந்தபட்சம் எனக்கு நான் 40 ஆண்டு காலம் வங்கியில் பணிபுரிந்திருக்கிறேன். ஒருபோதும் அப்படி இல்லை. அதற்கு பிறகும் நான் ஓய்வு பெற்ற பிறகும் வங்கி விஷயங்களில் தொடர்புடையவனாக இருக்கிறேன். இப்படி ஒரு மையிடும் பழக்கம் இருந்ததில்லை என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.